இளைய மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக புதுச்சேரியிலே இமாமுவேல் சபையை நிறுவி அதை இன்றளவும் செயல்படுத்த அடிகளாக மாறிவிட்ட அருள் தந்தை லூயிஸ் சவினியன் துப்பி அடிகாலுடைய 1ஆம் நாள் விழாவாக இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி அவரை பற்றிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து வந்திருக்கின்ற எங்களுடைய புதுச்சேரி மாநில மக்கள் முதல்வர் அண்ணன் என்ஆர் அவர்களே, அருள் தந்தை பாலராஜ் அவர்களே, புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் பஞ்சு ராமலிங்கம் அவர்களே, இந்த இளைய கல்லூரிய முதல்வர் மற்றும் செயலர் அருட்சகோதரி பாத்திமா அவர்களே, கடலூர் புனித அன்னாள் மகளிர் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் அருட்சகோதரி லிட்டின் புலவர் அவர்களே, சௌரிமுத்து அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே, இளைய கல்லூரிய ஆசிரியர் விரிவுரையாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த காலை வணக்கத்தை கூடி, பாத்மா சிஸ்டர் ஒரு வாரமாக நீங்கள் ஒரு விழாவுக்கு நீங்களும் முதல்வர் வரணும் அப்படின்னாங்க. அதுக்கெல்லாம் சிஸ்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா வந்துட்டு போகிறோம் அப்படின்னு. இல்லை முதல்வர் கண்டிப்பாக ஆட்சின்னு வரணும். முதல்வர் தான் வந்து இந்த கல்லூரியுடைய நிறுவனரை அவருக்கான பதிலை நீங்கள் கேட்டு வாங்கி தரணும் எங்களுக்கு. நான் சொன்னேன், இல்லை சிஸ்டர் நீங்கள் அசம்பிளிலாம் வேணாம், உங்கள் முதலமைச்சர் எங்கே இருப்பான்னு சொல்லி நாங்கள் போய் பார்க்குறோம். எல்லா அருட்சகோதரிகளும் பார்த்தீங்கன்னா எங்களை வேண்டுகோள் வைப்பாங்க. ஆனால் அருட்சகோதரி பார்க்கலாம் மட்டும் பார்த்தீங்கன்னா உத்தரவு போடுவாங்க. உத்தரவு தான் போடுறாங்க. நீங்கள் எங்கே இருப்பான்னு அவர் சொல்லு, நான் வரேன். இல்லை சிஸ்டர் நீங்கள் வந்து சனிக்கிழமை வரமாட்டாங்க, சட்டப்பேரவைக்கு வரமாட்டாங்க. இல்லை அவரை நான் போய் பார்க்க போனேன் அப்படின்னு. சரி சிஸ்டர், நீங்கள் வந்து முழுவதுமாக நீங்கள் வந்து பூஜையில் இருப்பாங்க, நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படின்னு. அவங்க போயிட்டு வந்து சொன்னாங்க நேற்று தினம், சரி நீங்கள் முதலமைச்சர் பார்த்துட்டீங்க, நான் வரது கொடுப்பேன். இல்லை உங்களை நேராக சந்தித்து நான் அழைப்பு கொடுக்குறேன், அது நேராக வரேன் அப்படின்னு. அசம்பிளிக்கு வந்து சிஸ்டர் இல்லை அங்கே வேற ஒரு இடம் சொல்லுறேன். ஒரு வாரத்தில் சொன்ன வந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வெளியே வந்ததில்லை. முதலமைச்சர் எனக்கு போய் பார்த்தேன். அவர் என்ன ஒரு அணிலா மாதிரி இருக்கார் எங்களுக்கெல்லாம். அவங்க சொன்ன வார்த்தை பாத்மா சிஸ்டர் சொன்னாங்க, நான் ஒரு முதலமைச்சரை போய் பார்க்குறேன், அவர் தான் ஒரு சாமியார் மாதிரி உட்காந்து பூஜை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பூஜை பண்ணிட்டு அவரோட ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, சாப்பாடு கொடுக்குறாரு, இவ்வளோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நான் வந்து அங்கே ஒரு அணிலாக தான் பார்த்தேன் அப்படின்னு. ஆக அவர் சொல்லுகின்ற உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களும் நானும் இங்கே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம் அது திரு லூயிஸ் சவினியன் துப்பி அடிகளார் அவர்களுடைய தொண்டுள்ளம். அவர் புதுச்சேரிக்கு 1840ஆம் ஆண்டு வந்திருந்தாலும் கூட உயர்கல்வி பிரான்சிலே முடிந்திருந்தாலும் கூட மொரிஷியஸ் வழியாக கடல் பயணமாக நம்முடைய புதுவைக்கு வந்து முதலாக அச்சக பணியை பொறுப்பேற்று அதன் பிறகு இமாமுவேல் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி, அதில் குறிப்பாக அந்த காலகட்டங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1840 பெண்கள்லாம் வெளியில் வர முடியாத சூழல். வீட்டை விட்டு மட்டும் இல்லை, பொதுவாக பெண்கள் வெளியே பார்ப்பதே அரிதான அந்த காலகட்டத்திலே தமிழிலே முதல்ல இமாமுவேல் கல்வி நிலையத்தை ஆரம்பித்து 1844ஆம் ஆண்டு முதலாக இமாமுவேலுடைய பெண்களுக்கான தமிழ் முறை கல்வியை கொண்டு வந்தவர் நம்முடைய துப்பி அடிகளார் அவர்கள். அப்படி கொண்டு வந்து புதுச்சேரி மாநில
வளர்ச்சிக்காக பெரும்பாடு பட்டு பெண் கல்வியை ஊக்குவித்த முதல் நாங்களெல்லாம் பாரதிதாசனை கூறினாலும் கூட அதற்கு முன்பாகவே 1840 என்பது பிரெஞ்சு இந்திய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்ற பொழுது புதுச்சேரியிலே முதலாக தமிழ் கல்விக்கு வித்திட்ட துப்பி அடிகளாருடைய ஒரு நாளை சிறப்பாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு வேண்டுகோள் வைத்தார். அவர் வந்தோடனே சிஎம்டி முதலமைச்சர் என்கிட்ட சொன்னது, ஒரு செலவைக்கணும் அவருக்கு, நீங்கள் அரசு சார்பில் அதை வச்சு கொடுங்க அப்படின்னாங்க. நான் அவருக்கு சகோதரி பாத்மா அவர்களுக்கு சொன்னேன், உச்ச நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் எங்கேயும் சிலையெல்லாம் புதுசாக புதுச்சேரியில் வைக்க முடியாது. நீங்கள் சட்டப்பேரவையில் வந்து முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கையாக கொடுங்க. அவர் செய்த பணிகள் உழவர்கரை நெல்லித்தோப்பு போன்ற சபைகளின் அருந்தந்தையாக இருந்திருக்கின்றார். பெண் கல்விக்கு, அதுவும் குறிப்பாக தமிழ் கல்விக்கு, தமிழ் மொழி கல்விக்கு நான் பிறந்த நாடு பிரான்சாக இருந்தாலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலாக இமாக்கோல் பள்ளியில் பெண்களுக்கான தமிழ் கல்வியை கொள்வதிலே முதன்மை வகித்தவர். பாரதியாருக்கு முன்பாக தமிழ் கல்வியை கொண்டு வர ஆசைப்பட்டவர், பாரதிதாசனுக்கு முன்பாக கொண்டு வர ஆசைப்பட்டவர். ஆகவே அவருக்கான பணிகளை நிறைவு செய்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் இந்த அரசாங்கம், எங்களுடைய மக்கள் முதல்வர் இருக்கின்ற, உங்களுடைய மக்கள் முதல்வர் இருக்கின்ற அரசாங்கத்திலே ஒரு நிரந்தர இடத்தை அவருக்கு உருவாக்கி கொடுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தார். துப்பி அடிகளாருக்கு சட்டப்பேரவையில் நாங்கள் முதலமைச்சர்கள் வேண்டுகோள், நம்முடைய அருட்செல்வி பாத்திமாவை வைத்திருக்காங்க. அவருடைய முதல்வர் தான் சட்டப்பேரவையில் அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்த பிறகுதான் அவங்களுக்கு அது அரசு விழாவாக அவருக்கு அவருடைய அருத்தந்தை 18/8/1876 பிறந்த தினத்தில் அவர் மறைந்த 1874ஆம் ஆண்டு இறந்த தினத்தையும் 2 தினங்களாக புதுச்சேரி அரசு கொண்டாட முடியும். அதை உத்தரவிடுகின்ற வாய்ப்பு முதலமைச்சருக்கு நீங்கள் வேண்டுமானாக வைப்பது மட்டுமல்ல, அந்த வேண்டுகோளை நிறைவேற்றி தரவும் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையாக நீங்கள் மக்கள் முதல்வரோட கோரிக்கை வைங்கள் என்று கூறினோம். அதை ஏற்றுக்கொண்டு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பேசதான் என்கிட்ட சொன்னாங்க. சட்டப்பேரவையில் அதுக்கான வாய்ப்பு இல்லாத இருந்தால் இந்த ஆண்டு அதை நாங்கள் செய்ய முடியாது. ஏறத்தாழ அவருடைய பணிகளை 2006ஆம் ஆண்டு சிறப்பாக கொண்டாடினாலும் கூட அவருடைய உடல் அடக்கம் கூட இன்றைக்கு 2 முறை பேராயத்திலே முதலாக நல்லடக்கம் செய்யப்பட்டு அதன் பின்பு மாற்றி அமைக்கப்பட்டு அதன் பிறகு 2வது முறையாக அந்த நல்லடக்கமானது செய்யப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகள் கழித்து 2006ஆம் ஆண்டு. அதுபோன்று ஒரு சவினியர் துப்பி அடிகளாருடைய பங்குகளை, சேவைகளை பாராட்டி நீங்கள் இந்த இமாமலை நிறுவனம் மட்டுமல்ல, இதயா கல்லூரி மட்டுமல்ல, புதுச்சேரியிலே முதலாக கல்விக்கு வித்திட்ட அருந்தந்தையாக விளங்கியவர் நம்முடைய லூயிஸ் சவினியர் துப்பி அடிகளார். ஏறத்தாழ 1840 ஆண்டுகளை புதுவைக்குவதால் 1844 தான் இந்த இமாமலை நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி ஆரம்பித்து ஒரு 1000 ஆண்டுகளை கடந்தாலும் சரி, அதை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பு அருட்சகோதரி பாத்திமா மூலம் எங்களுடைய மக்கள் முதல்வருக்கு அந்த வாய்ப்பை வழங்கிய பாத்திமா அருட்சகோதரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, அவர் வேண்டுகோளை ஏற்று எங்களுடைய மக்கள் முதல்வர் அவருக்கான என்ன அவர் வேண்டுகோள் வைத்தார் அதை நிறைவேற்றி தருவார் என்ற உறுதியும் நம்முடைய மக்கள் முதல்வர் இங்கே உங்களுக்கு வழங்குவார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. வணக்கம். மிக குறுகிய காலத்தில் நேற்று மதியம் அவரை சந்தித்து அருட்தந்தையை பற்றி நான் ஒரு சிறிய விளக்கம் கூறினேன். மிகவும் தெளிவாக அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய வாழ்வு பணி, அவருக்கு காலம் கடந்து போனாலும் எத்தனை 200-150 ஆண்டுகள் அவர் இறந்து ஆகிவிட்டது.
200 ஆண்டுகள் ஆனாலும் தற்போது நம்முடைய மக்கள் முதல்வர் நமது மாண்புமிகு சபாநாயகர் இவர்களுக்கு அவருக்கான ஒரு அங்கீகாரமான இந்த சிலை வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் கடமையும் கிடைத்திருக்கிறது என்பதால் இதை இவ்வளவு தெளிவாக நம் முன்னில் எடுத்துக்கூறிய மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கு நம் அனைவரும் கரவொலி எழுப்பி நமது நன்றியை